நான் உன்னிடம் நீதானே கூறினாய் சனி, சகோதரர்கள் நாம் மோதி இருக்கக்கூடாது என்று. அப்படி இல்லை. இந்த விளையாட்டு எளிதானதல்ல சனி. நீ என்னிடமே விளையாடுகிறாயா? நீ இங்கு வந்தது ஒரு புதிய அசுரனை உருவாக்க. அவன் தேவர்களாலோ அல்லது அசுரர்களாலோ அழியக்கூடாது. நினைவிருக்கிறதா? தேவ அசுர யுத்தத்தில் நீ ஒரு சக்கரவாகத்தை உருவாக்கி இருந்தாய். அதை போன்ற சக்கரவாகத்தை உருவாக்கும் திட்டம் என்ன? இதேதான் உன்னுடைய இங்கிருந்து வெளிவந்து விட்டார் அதனுடைய வெற்றியானது கேள்விக்குறியாகிவிடும். அவருக்கு புத்திமதி கூற வேண்டியிருந்தது. அவரிடம் ஒரே ஒரு அசுரனை உருவாக்கச் சொன்னேன். அந்த மகாதேவர் நீதி வழங்குபவரை தேவகுலத்தில் பிறக்க வைக்க மாட்டார். தமையா, இது அந்த உரையாகும். உணர்த்த வேண்டும். இவன்தான் நம்முடைய புதிய தோழன். புரியா, எங்கள் மீது அம்பெறிய போகிறீர்களா? சனி, நீ விளையாட விரும்பவில்லை என்றால் கூறிவிடு. ஒருவேளை நீயும் உன் நண்பன் இந்த பறவையைப் போலவே பயந்தவன் தானா? பயமா? ஒரே ஒரு நொடியில் தோற்கடித்து விடுவான். இவனுடைய ஒரே ஊரசைவு போதும் தங்களை என்னவாக்கிவிட்டது என்று. அது மட்டுமல்ல, யமன் எப்பொழுதும் நண்பர்களே, விளையாட்டை ஒருவன் அசுரனாக இருக்க வேண்டும், மற்ற அனைவரும் தேவர்கள் ஆவார்கள். எப்பொழுது புதியவர்கள் வந்தாலும் அசுரர்களாக ஆக வேண்டும். நீ உன்னை பற்றிய உண்மை